அவங்க அக்கா தூண்டில் சிக்கல் எடுக்கிறேன்னு நரம்பு சிக்கல் எடுக்கிறேன்னு நீ தான் விட்டது எப்படி பண்ணி வச்சுக்கிற பேர் என்ன நாங்க பாரு பைத்தி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் உன்னெல்லாம் அங்கே சொறி வைன்னு சொன்னோம்னா நல்லா இருந்தது நாசமாக போச்சு அது கோச்சிட்டு மழைலாம் வரமாட்டேங்குது. மீன் பிடிக்க தூண்டி ரெடி. இதுக்கு பேர் என்ன நரம்பாக இருப்பது அதுக்கு எவ்வளோ நரம்பு? 40 ரூபா. நரம்பு 40 ரூபா. தூண்டி ஒன்று 5 ரூபா. 2 தூண்டி வாங்கியிருந்தோம். பிரிச்சிருவியா இன்னைக்குள்ள? திருடக்கூடாதுன்னு போட்டாங்களான்னு ஓகே. கையில் அடியில் ஒன்று வச்சுட்டு இது எதுக்கு? தூண்டி கட்டுறதுக்குமா? அந்த தூண்டி கட்டுறதுக்குண்ணா வேறு ஒரு முனையை எடுத்துக்கணுமா? ஆமாம். எடுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் பிரித்து விட்டுக்கணும். பிரித்து விட்டுக்கிட்டு வச்சிடணும். வச்சுட்டு சுற்று. இப்போ குச்சிலாம் தேவையில்ல. இப்போ குச்சிக்கு பதிலாதா அது என்ன பண்ண சுத்தமா கட்டுறது தான். அவுத்துக்கிட்டு போகாது. என்னது நரம்பு பிடிங்கி போகாது. அதுக்குதான் அப்படியே கையிலே நிற்கும். குச்சிக்கு பதிலாக இந்த அட்டை. நான் என்ன தெரியுமா நினச்சேன், இது போட்டா மிதக்கும் மீன் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். மீன் பிடிக்க வேணாமாம்மா, அவ்வளோதான். நான் கூட நல்லா சிக்கல் எடுத்துக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் விட்டு எடுக்கணுமா? அவங்க அக்கா தூண்டில் சிக்கல் எடுக்கிறேன்னு நரம்பு சிக்கல் எடுக்கிறேன்னு நீ தான் விட்டது. எப்படி பண்ணி வச்சுக்கிற பேர்? இன்னைக்கு மீனே பிடிக்க முடியாதாட்டேங்குது. ஏப்பா நீ விட்டு சிக்கல் இது பண்ணி விட்டு நாங்கள் பண்ணுங்கிற வீடியோவில் கூட பாரு, நான் பண்ணவே இல்லை. என்னது பண்ணல சிக்கல். ஏன்டா ஏன்டாங்க பாரு பைத்தி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். உன்னெல்லாம் அங்கே சொறி வைன்னு சொன்னோம்னா நல்லா இருந்தது நாசமாக போச்சு. அது கோச்சிட்டு கீழே போயிருச்சு. கம்மன்ற வீடியோ வேற எடுக்கிறதில்ல. மீன் பிடிக்க வேற போகலான்னு ஒரு ஆள் வேற இருக்குது. 40 ரூபாக்கா வீணா பூச்சிக்குங்க பாருக்கு. எப்படிக்கா எடுக்கிறதுலாம் கண்ணு வச்சிருச்சு மாமா. பெரியாத்த கம்மன் இருக்குன்னு வரும். இன்னும் இங்கே வேற ஒரு சிக்கல் கிடக்குது. இது எதுக்கு இப்படி அழகாகுது?